மரங்களை நடுவோம், மழை நீரை சேமிப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட். இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெக்வஸ்ட் பட்டன் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். I will kill you. No! 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 ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் யூடியூப் வினோத். நான் உங்கள் வினோத். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தீங்களே, அந்த வீடியோவை நான் எப்படி கேன் மாஸ்டரில் ரெடி பண்ணேன் அதை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்லணும்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், மாதிரி வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி இப்போ ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ஃபஸ்ட்டு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்கணும். எனக்கு இடம் வசதி இல்லை, அதனால் நான் இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, நான் ஓட்டி காட்டுறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கணும். எப்பவும் போல் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுடைய கேன் மாஸ்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த டைப்பில் வீடியோ வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு மீடியாவை போய்ட்டு இப்போ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிங்களா அந்த வீடியோவை கொண்டு வந்துடுங்க. நான் இப்போ அந்த வீடியோவை கொண்டு வந்துடுறேன். நான் கேன் மாஸ்டர் ஆப் ஓல்டு வெர்ஷனில் யூஸ் பண்ணுறேன், அதனால் ஆப்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். புதுசுலேயும் அதே மாதிரி தான் இருக்கும், என்ன கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும் நியூ வெர்ஷனில். இது வாட்டர் மார்க் இல்லாததுன்னு நான் இந்த ஓல்டு வெர்ஷனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அவ்வளோதான். இப்போ நீங்கள் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டீங்களா, கொண்டு வந்துட்டு இங்கே படுத்துட்டு இருக்கோம்ல, கண்ணை மூடி படுத்துட்டு இருக்க மாதிரி ஒரு கேப்சர் பண்ணணும். இப்போ இங்கே மெயினில் பண்ணிங்கன்னா அது ஃப்ரண்ட்டில் போயிடும், அது மாதிரி பண்ண தேவையில்ல. இங்கே வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லோ கோடு வந்தவுடனே அங்கே சிசர் சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லாஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்துடும். இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இதை ஃபஸ்ட்டில் இருக்குல்ல, அதை டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணியாச்சா? இப்போது ரெண்டாவது ஒரு வீடியோ இருக்குல்ல, அந்த வீடியோ என்ன பண்ணணும்னா, இங்கே பாக்ஸ் இருக்குது, டெலீட் பாக்ஸ் பக்கத்துலேயே ஒரு கீழே ஒரு 3 டாட் மார்க் இருக்குல்ல, அந்த டாட் மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த சைட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் லேயர் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது டூப்ளிகேட் லேயரில் வந்துச்சு. இப்போ இது எல்லாமே இப்போது மெயினானது இருக்குதுல, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்டில்லை ஃபுல்லாக அந்த வீடியோவுக்கு எவ்வளோ நேரம் வீடியோ இருக்கோ அந்த வீடியோவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ செட் பண்ணியாச்சா? இப்போ இந்த ஸ்டில்லை ஒரே மாதிரி வர்றதுக்காக ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் வச்சுக்கிறேன். நியூ வெர்ஷனில் அந்த மாதிரி வைக்க தேவையில்லை. அதே மாதிரி இப்போ வீடியோவுக்கு நம்ம கீழே போட்டோம்ல வீடியோ லேயரில், அந்த வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணியாச்சா? இப்போ என்ன பண்ணணும்னா, கரெக்டாக ஏஞ்சிக்கிற மாதிரி இடத்துல வச்சுட்டு இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வரும். இதில் ஆல்ஃபான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஆப்போசிட்டி, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே 100 இருக்குல்ல, அதை அப்படியே லைட்டாக கம்மி பண்ணுங்கள். நமக்கு கோஸ்ட் அதாவது ஏஞ்சிக்கிறது கொஞ்சம் ஏஞ்சிக்கிற வீடியோ அதாவது நம்ம எழுந்துக்கிறோம்ல கோஸ்ட் மாதிரி, அது லைட்டாக தெரியணும். கீழே நம்ம படுத்துட்டு இருக்கோம்ல, அது தான் நம்மளுக்கு ஃபுல்லாக தெரியணும். அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தெரியும் மனசு திருப்தி எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆல்ஃபாவை மட்டும்தான் நீங்கள் இது பண்ணணும், வேறு எதுவுமே பண்ணாதீங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதை அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க.
ஷேர் சிம்பிள் கொடுத்தோன்னா எந்த குவாலிட்டியில் வீடியோ வேணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ இது எக்ஸ்போர்ட் ஆகிடும். இப்போ எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சா, நான் இதை வந்து கேன்சல் பண்ணிடுறேன். ஏன்னா நான் ஏற்கனவே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன், அதனால் நான் இதை வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போது வெளியே வந்துடுறேன். இப்போ என்ன பண்ணேன்னா மறுபடியும் வந்து மீடியாவுக்கு போங்க, என்ன டைப்பில் வீடியோ வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணோன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம்ல, அதே வீடியோவை ஃபஸ்ட்டு வந்து கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துச்சா, இப்போ நம்ம அந்த படுத்துட்டு இருக்கோம்ல அது வரைக்கும் வந்து நம்மளுக்கு வீடியோ தேவை. ஃபஸ்ட்டு வீடியோ ஓகேவா, இந்த வீடியோ ஃபஸ்ட்டு படுத்துருக்குது இது வரைக்கும் நமக்கு தேவை. இப்போ இது வரைக்கும் நம்ம கட் பண்ணிக்கணும். அந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டோன்னா மேலே சிசர் சிம்பிள் வந்தோன்னே இப்போ 3வது ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. 3வது ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போது இதை வந்து அப்படியே வந்து டெலீட் கொடுத்துருங்க. டெலீட் கொடுத்தாச்சா, இப்போ என்ன பண்ணணும்னா மறுபடியும் மீடியாவுக்கு போங்க. மீடியாவுக்கு போயிட்டு நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம்ல கேன் மாஸ்டர் மூலிமா, அது வந்து இங்கே தான் இருக்கும். இங்கே பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் இப்படி தான் இருக்கும். நியூ வெர்ஷனில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி மூவ் ஆகாது. ஸ்டில் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக தான் நம்ம க்ரோப் பண்ணணும் அவசியம் இல்லை. இது ஓல்டு வெர்ஷன் தொட்டு நான் வந்து க்ரோப் பண்ணிக்கிறேன், ஸ்டார்டிங் டு எண்டு ஒரே மாதிரி வர மாதிரி. இப்போ வந்து இந்த இமேஜை வந்து கொஞ்சம் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இப்போது கரெக்டாக இங்கே போயிட்டு மறுபடியும் லேயர் போயிட்டு மீடியாவுக்கு போயிட்டு இப்போ நம்ம ஒரு வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணோம்ல அந்த வீடியோவை வந்து கொண்டு வந்திருக்கு. இப்போ இந்த வீடியோ தான் நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவை கொண்டு வந்துட்டு அதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுருங்க. ஆஃபில் இருக்குல்ல அதை வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்கிடுங்க. அவ்வளோதான். இப்போது லைட்டாக தெரியுதுல்ல கீழே படுத்துட்டு இருக்கிறது, அதனால் இப்போது மேலே வந்து அதாவது அந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி க்ரோப் போங்க, இது அல்ஃபாக்கு போங்க. அல்ஃபாக்கு போயிட்டு அதே 100 இருக்குல்ல அப்படியே கம்மி பண்ணுங்கள். அப்படியே கம்மி பண்ணணும். அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டு ஒரே இதில் வைக்கலாம். ஒரே இதில் வச்சு வைங்களேன், ஃபஸ்ட்டே இந்த மாதிரி பண்ணிடலாம். எதுக்கு ஒரு வாட்டி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு பண்ணோன்னா நம்ம கீழே படுத்துட்டு இருக்கிறது வந்து அவ்வளோவா வந்து ஷேடாக தெரியும். அதாவது டபுள் வீடியோ இருக்குது க்ளீனாக தெரியும். இந்த மாதிரி ஒரு 2 வீடியோ ஒன்றா வச்சா நமக்கு கொஞ்சம் கீழே படுத்துட்டு இருக்கிறது வந்து கொஞ்சம் ரியலாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாட்டி அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே வீடியோவை மறுபடியும் கொண்டு வரோம். ஓகேங்களா. இப்போது இந்த வீடியோக்கும் கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட் இருக்காது, அது ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் பாருங்கள். ஓகே, டன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து கோஸ்ட்டு நோ காப்பிரைட் வீடியோ வந்து யூடியூப்லேயே இருக்குது. அது மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவை அப்படியே நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி வீடியோவுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை அப்படியே வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. எந்த வீடியோவோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கே தெரியும்ல இங்கே ஷேர் சிம்பிள் இருக்கும். எந்த டைப்பில் வீடியோ வேணுமோ அதை எக்ஸ்போர்ட் கொடுத்தா எக்ஸ்போர்ட் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.